வெள்ள நிவாரண நிதி 6000 ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் சென்னையில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரம் என்ன? சென்னை மாநகரில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க ரேஷன் கடை ஊழியர்களின் சார்பில் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்கக்கூடிய பணி என்பது 2வது நாளாக துவங்கி இருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது 2வது நாளாக அந்த டோக்கன்கள் வழங்கக்கூடிய பணிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நியாய விலை கடைகள் மூலமாக நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிவாரண தொகையை வழங்கக்கூடிய வகையில் டோக்கன்கள் விநியோகக்கூடிய பணி என்பது நேற்று மதியம் முதல் துவங்கியிருந்தது. குறிப்பாக முதல் நாளான நேற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 6000 ரூபாய் நிவாரணம் பெறுவதற்கான டோக்கன்கள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று முதல் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என அடுத்தடுத்த நாட்களுக்கு தேவையான அந்த டோக்கன்கள் விநியோகிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டோக்கன்கள் பெறக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல சம்பந்தப்பட்ட நியாய விலை கடையை அணுகி எளிதில் அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வகையில விரிவான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிவாரணத் தொகை வழங்கக்கூடிய நிகழ்வை துவக்கி வைக்க இருக்கிறார். முதல் நாளான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை என இருவேளையிலும் தலா 50 பேர் வீதம் மொத்தம் 100 நபர்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள்ல இந்த நிவாரண தொகை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தடுத்த தினங்கள்ல, அதாவது திங்கட்கிழமை முதல் பார்த்தோம் என்றால் தலா 100 பேர் வீதம் 200 நபர்களுக்கு தினந்தோறும் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு அதற்கான நிவாரண தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கக்கூடிய குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்து அதனை பரிசீலனை செய்து அவர்களுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ரேஷன் கடை முன்பாக மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பணிகள்ல ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் அட்டை இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கும் அந்த சிறப்பு முகாம் என்பது அமைக்கப்பட்டு அதன் பிறகாக அவருக்கும் அந்த 6000 ரூபாய் நிவாரணம் தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில வருகின்ற திங்கட்கிழமை நிவாரணம் வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.